நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 100% நம்ம பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். இந்த சேனல் பார்த்துட்டு நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் 8th முடிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து உங்களோட லைஃப் கேரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து டோனியன் கையில் ஆல்ரெடி வந்து எனக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் ஓனாக ஒரு பிராண்ட் உருவாக்கி நான் சலூன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அதோட டியூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட 10 டேஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் நம்மக்கிட்ட ப்ரோக்ராம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ஒரு நியூ வீடியோவில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பியூட்டிஷியன் இல்லைன்னா வந்து ஹேர் ஸ்டைலிஷ் ஆகணும் அப்படின்ட்டு விருப்பம் இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லாக்மே அகாடமியில் பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட எல்லா ட்ரைனிங்கும் கம்மியான ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களே உங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த வீடியோவில் ட்ரைனிங் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்ற டியூரேஷனும் டைமிங்கும் ஃபீஸ் டீட்டெயில்ஸும் ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வராது. இவங்க அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் லாக்மியில் ஜாயின் பண்ணும்போது இவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லாக்மி அகாடமி சென்னை பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், அடையார் அண்ட் டி நகர் 3 பிரான்ச்சஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பிரான்ச்சஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காஸ்மெட்டாலஜி கோர்சஸ் இருக்குது. ஸோ காஸ்மெட்டாலஜி அப்படின்றது ஸ்கின், ஹேர், மேக்கப், நெயில் ஆர்ட் கோர்சஸ் எல்லாமே இன்க்ளூடாக இருக்கிறது தான் காஸ்மெட்டாலஜி கோர்ஸ். அண்ட் இப்போ வந்து காஸ்மெட்டாலஜி கோர்சஸ் வேண்டாம், இப்போ ஏதாவது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கோர்சஸ் ஏதாவது தனித்தனியாக எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கின் தனியாக, ஹேர் தனியாக, மேக்கப் தனியாக, நெயில் ஆர்ட் கோர்சஸ் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அதோட டியூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட 10 டேஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் நம்மக்கிட்ட ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ ஸ்கின் கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் கோர்ஸில் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்குது, ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இருக்குது அண்ட் அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மேக்கப்லேயும் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்குது, ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இருக்குது, அட்வான்ஸ் கோர்சஸும் அவைலபிள் இருக்குது. சேம் ஹேர்லேயும் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம், ஃபவுண்டேஷன், அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட கோர்சஸோட டியூரேஷன் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு 10 டேஸ்லேருந்து ஆல்ரெடி 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் அவங்களால இங்கே இருந்துட்டு படிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து 10 டேஸ் கோர்சஸ் இருக்குது, 15 டேஸ் கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது, 1 மந்த் கோர்சஸ் இருக்குது அண்ட் 3 மந்த் கோர்சஸ் இருக்குது, 6 மந்த். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கோர்சஸ் அவங்களுக்கு வேணும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கின் பியூட்டி தெரப்பி ஆகணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைப்பாங்க, ஸோ சில பேர் ஒன்லி ஹேர் ஸ்டைலிஸ்ட் மட்டும் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு கோர்சஸ் நீங்கள் எடுக்கணும், ஸோ எந்த இதுக்கு நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதுக்கு எல்லா விதமான கோர்சஸும் நம்ம லாக்மி அகாடமியில் இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைமிங் உங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைமிங் அப்படின்றப்போ வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க அண்ட் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம்ஸ் ஜாப்லேயும் இருப்பாங்க, சில பேர் வந்து பார்ட் டைம் ஜாப்லேயும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வேலையும் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம படிக்கிறது எப்படி அப்படின்னா அதுக்காகவே நம்ம லாக்மி அகாடமியில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பேட்சஸ் இருக்குது அண்ட் ஆஃப்டர்நூன் பேட்சஸ் இருக்குது அண்ட் வீக்கெண்ட் பேட்சஸும் உங்களுக்கு அவைலபிளில் இருக்குது அண்ட் சண்டே கிளாஸஸ் உங்களுக்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பேட்ச்னா இப்போ மார்னிங் 9:30 to 1 o'clock வரைக்கும் ஒரு பேட்சஸ் இருக்குது அண்ட் ஆஃப்டர்நூன் பேட்ச்னா 2 o'clock to 5:30 வரைக்கும் ஒரு பேட்ச் இருக்குது அண்ட் வீக்லி அண்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மட்டும் ஒரு பேட்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு ஃபுல் டைம் இங்கே வந்து படிக்க முடியாது. ஸோ இப்போ ஜாபில் போகிறவங்களுக்கு வீக் டேஸில் வர முடியாது, வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே வந்து நம்ம இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் லாக்மி அகாடமியில். குவாலிஃபிகேஷன் இப்போ எல்லா ஃபீல்டுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு ஒவ்வொரு இதில் நம்ம இவ்வளோ படிச்சிருக்கணும், இது இருந்தால் தான் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃபீல்டை பொறுத்த லெவலில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த லெவலில் உங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க்கு. ஸோ ஒவ்வொருத்தங்க என்னென்ன கேரியர் நெக்ஸ்ட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ சில பேர் ஒன்லி நான் சலூனில் மட்டுமே வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் நான் ட்ரைனர் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் 8th முடிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து உங்களோட லைஃப் கேரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து காலேஜ் பிகாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நான் வந்து சூஸ் பண்ணது லாக்மி அகாடமி சென்னை. நான் வந்து அடையாள இருக்கிற பிரான்ச் தான் வந்து சூஸ் பண்ணேன். இங்கே டைரக்ட் வாக்கினாக தான் யூடியூப்பில் வந்து ரேட்டிங் பார்த்து தான் இங்கே வந்தேன். ஹேர் ஸ்டைலிஸ்ட் கோர்ஸ் நான் சூஸ் பண்ணேன். இங்கே இருக்கிற ட்ரைனர்ஸ் எல்லாமே
ரொம்ப நல்லாவே டீச் பண்ணாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. நீங்கள் எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலும் அத்தனை வாட்டியும் வந்து முகம் சொல்லிக்காமல் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து என்னோடய 6 மந்த் இதில் வந்து என் ஜேர்னி இருந்துச்சு. அந்த 6 மந்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஃபன்னாகவும் தான் போச்சு. கிளாஸை பற்றி எந்த ஒரு டென்ஷனுமே கிடையாது. நம்ம வந்து ஜாலியாக வந்து இங்கே கற்றுக்கிட்டு போகலாம். இப்போ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே வந்து 100% பிளேஸ்மெண்ட் வந்து கேரண்ட் பண்ணுறாங்க. இந்த 100% பிளேஸ்மெண்ட்டில் நானும் வந்து பிளேஸ் ஆகிட்டேன். நான் வந்து டோனியன் கையில் ஆல்ரெடி வந்து எனக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டுக்கப்புறம் என்னோடய அடுத்த ஜேர்னி டோனியன் கையில் சலூனில் வந்து இருக்கும். ஸோ இப்போ கோர்சஸ் வந்து படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அகாடமியில் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 100% நம்ம பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இங்கே என்ன கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி அதுக்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்பு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம என்னென்ன கோர்சஸ்க்கான இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, இப்போ ஸ்கின் நீங்கள் படிக்கிறீங்க, ஹேர் படிப்பீங்க, இல்லை மேக்கப் கோர்ஸ் நீங்கள் படிப்பீங்க, இல்லை காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க. இப்போ ஸ்கின் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பியூட்டி தெரபிஸ்ட் ஜாப் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான கோர்சஸ் உங்களுக்கு முடித்த உடனே அதுக்கான ஜாப் இருக்குது. ஸோ ஜாப் வந்து நம்ம 100% பிளேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் லாக்மி அகாடமியில். இப்போ ஃபீஸ், ஸோ இப்போ எல்லோரும் வந்துட்டு ஒரு ஃபீல்டுக்குள்ளே நம்ம இப்போ படிக்க வரணும் அப்படின்னு யோசிக்கும் போது மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறது நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிப்போம். ஸோ நம்ம லாக்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் 8000 உங்களுக்கு கோர்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியாக உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இதை ஃபுல் பேமெண்ட்டாக பண்ணலாமா, இல்லை என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இங்கே நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பஜாஜ், பர்தா லோன் அண்ட் டில்லி ஃபைனான்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா மெயின் நீங்கள் வந்து 1 ரூபி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் நீங்கள் இஎம்ஐ உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை லோன் எடுத்து நீங்கள் இங்கே படிக்கிற மாதிரி ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இஎம்ஐ அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 10 மந்த் ஆப்ஷன் இருக்கும், 12 மந்த் ஆப்ஷன் இருக்கும், 16 மந்த் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் கோர்சஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மந்தில் ஃபினிஷ் ஆகிற கோர்சஸ் இருக்கலாம், 3 மந்தில் ஃபினிஷ் ஆகிற கோர்சஸ் இருக்கலாம். இப்போ 3 மந்த் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் மந்த்லேயே ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து உங்களுக்கு சில பேருக்கு வந்துட்டு இஎம்ஐக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்றப்போ நம்ம அகாடமிலேயே நம்ம வந்து நீங்கள் என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இங்கேயே உங்களுக்கு வந்து 2 மந்த், 3 மந்த் அண்ட் 4 மந்த் வரைக்கும் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த சேனல் பார்த்துட்டு நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கோர்சஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ கோர்சஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்மளோட பிஸ்னஸ் எப்படி நம்ம வெளியில் நம்ம டெவலப் பண்ண, அதாவது வெளியில் எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காகவே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறது, ஸோ நீங்கள் என்னென்ன மேக்கப் இங்கே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெமோ செக்ஷன்ஸ் போகும். அண்ட் நீங்கள் அதுக்கான ப்ராக்டிகல்ஸ் பண்ணுவீங்க அண்ட் அதுக்கான எக்ஸாம்ஸ் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதில் நீங்கள் மேக்கப் பண்ணுறப்போ ஒவ்வொரு மேக்கப்பும் நீங்கள் எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஸோ என்ன மாதிரியான இது உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு மேக்கப் நீங்கள் எடுக்கிறீங்க அதுக்கு என்ன மாதிரியான லுக் நீங்கள் கொடுக்கணும், ஸோ அந்த லுக்கில் நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் மேக்கப் அதை பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும் இப்படின்றதுக்காகவே நமக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஈவன் ப்ராடக்ட் நாலேஜ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு நியூவாக நீங்கள் வந்து 0 நாலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ இங்கேருந்து போகிறப்போ 100% நாலேஜில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு மாறும். ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக்மி அகாடமியில் ஃபீல்ட் ட்ரிப் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே ஷோரூம்ஸ்க்கு உங்களுக்கு இங்கேருந்து ட்ரைனர்ஸ் உங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் நம்ம வச்சுருக்கோம். ஹாய், மை நேம் பார்வதி. நான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். ஏதாவது படிக்கணும் அப்படின்றது ஆசை. இது வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த லைன் வந்து படிக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால வந்து லாக்மி அகாடமி வந்து சூஸ் பண்ணிவிட்டு அடையாரில் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து மேக்கப் கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. எனக்கு வந்து கிளாஸ் போகிறதே தெரியல. ரொம்ப வந்து ரொம்ப நார்மலாக வீட்டில் ஒருத்தவங்களோட எப்படி மூவ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கேயே கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு நல்லா சொல்லித்தராங்க. நிறைய டவுட்ஸ் இருக்குது. டவுட்ஸ் எல்லாமே வந்து எப்போ கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. கிளாஸ் எதாவது மிஸ் பண்ணாலும் திரும்பியும் கிளாஸ் எடுத்து கொடுத்தாங்க. தென் வந்து நான் ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்கேன் மேக்கப்பில். அதில் வந்து நடுவில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க.
நிறைய ஹெல்ப்ஃபுல் இருந்திருக்கு இவங்களால. ட்ரெயினர்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸாம் ஆகட்டும், எங்களோட போர்ட்ஃபோலியோ ஷூட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அகாடமிலையும் நிறைய ஃபன்ஸான ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோட உள்ளே வந்தோன்னா ஜாலியாக வந்து படிச்சுட்டு நல்லா கற்றுக்கிட்டு போகலாம். ஸோ இந்த கோர்ஸ் முடித்த உடனே இப்போ நம்ம படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன வழியில் நமக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் படிக்க வந்திருப்பீங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டைம் இப்போ நீங்கள் முடிச்ச உடனே நாங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு அங்கே போய் வேலை பார்க்க முடியாது 8 hours. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்காக வேலை பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்கப் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மேக்கப் ஆர்டர் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் போய்ட்டு ஒரு 1 hour மட்டும் நீங்கள் மேக்கப் ஆர்டர் பண்ணிட்டு வந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொந்தமாக நீங்கள் வந்து சலூன் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீல்டுனாலே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஃபீல்டு. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஃபீல்டையும் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு சீசன் இருக்கும், சீசன் இருக்காது. ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்தவரை எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு யாராலையுமே ஹேர் கட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ஃபீல்டு தான் நம்மளோட இந்த ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு வேலை அப்படின்றப்போ நீங்கள் என்னென்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா மெயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8 hours அவங்களால வந்துட்டு வேலை பார்க்க போக முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் மேக்கப் முடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ ஃப்ரீலான்சிங்னா ஒரு மேக்கப் 1 hour நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு நீங்கள் அதை போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் நியூ சலூன் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அண்ட் நியூ அகாடமி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கோர்சஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கான எப்படி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வழி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஹாய், என்னோடய பேர் கிஷோர். நான் சின்ன வயசுலேருந்தே சலூன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஓன் பிராண்ட் உருவாக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது. ஸோ நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சலூன் இண்டஸ்ட்ரியில் எது டாப் ரேட்டடாக இருக்குதுன்னு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு லாக்மி தான் நம்பர் 1 தோணுச்சு. ஸோ நான் லாக்மி அகாடமி அடையார் பிரான்ச் விசிட் பண்ணும்போது அவங்க இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம என்னெல்லாம் இந்த ஃபீல்டில் வந்து பண்ணலான்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் அட்வான்ஸ் காஸ்மெட்டாலஜி வந்து இங்கே நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஹேரும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுக்கடுத்து எனக்கு ஸ்கின் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஸ்கின் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் ஓனாக ஒரு பிராண்ட் உருவாக்கி நான் சலூன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஐடியா வச்சுருக்கேன். இங்கே டீச் பண்ணுற ஒவ்வொரு விதமும் சரி, நம்ம என்ன புரியலையோ அதை எக்ஸாக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயினர்ஸுமே எல்லாருக்குமே சொல்லித்தராங்க. ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த அகாடமியை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும்.